தமிழகத்தில் முதன்முறையாக கோவையில் பாரதிய ஜனதா மற்றும் நமோ பேரவையின் சார்பில் நமோ நடமாடும் சைக்கிள் டீ கடை துவக்கப்பட்டுள்ளது. பாரதிய ஜனதா கட்சியின் பிரதமர் வேட்பாளர் நரேந்திர மோடி டீ கடைக்காரர் என காங்கிரஸ் கட்சி கூறிய விமர்சனம் பல்வேறு மாற்றங்களை ஏற்படுத்தியுள்ளது. காங்கிரசாரின் விமர்சனத்தின் விளைவு நாடு முழுவதும் மோடி உணவகம், மோடி டீ கடை என மக்களை எளிதில் சென்றடையும் வகையில் தேர்தல் பிரச்சாரத்தை பாரதிய ஜனதா துவக்கியது. டீ கடையில் அமர்ந்து மோடி மக்களுடன் உரையாற்றியது காங்கிரசாரின் விமர்சனத்திற்கு மிகப்பெரிய அடியாக இருந்தது. இதன் தொடர்ச்சியாக நாட்டில் முதன்முறையாக கோவையில் நமோ அமைப்பினர் இணைந்து நடமாடும் சைக்கிள் டீ கடையை துவக்கினர். 15 லிட்டர் கொள்ளளவு கொண்ட டீ கேன் சைக்கிள்களில் பொருத்தப்பட்டு மக்கள் கூடும் இடங்களுக்கு சென்று 5 ரூபாய்க்கு டீயுடன் இலவசமாக 3 பிஸ்கட்டுகளும் கொடுத்து மோடியின் சாதனையை விளக்க துண்டு பிரசுரங்களும் வழங்குகின்றனர். மக்களுக்கிடையே நல்ல ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் அது. டீ வித்து ஒருவர் வந்தவர் குஜராத் மாநிலத்துல முதல்வராகி அங்க ஒரு நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்காரு. அவரே பாரத பிரதமரானா நாட்டுக்கே நல்லது அப்படிங்கிற இதை வெளிக்காட்டுற விதமா தான் நாங்க இந்த நமோ பேரவை மூலமாகவும் பிஜேபி மூலமாகவும் இந்த மாதிரி பிரச்சார இதை ஏற்படுத்திட்டோம். டீ கடை வியாபாரிகள் எல்லாத்தையுமே உற்சாகப்படுத்திருக்கும். மக்கள் மத்தியில நரேந்திர மோடி சாதனை விளக்கும் நமோ டீ என்கிற பேர்ல 5 ரூபாய்க்கு டீயும் அது கூட 3 பிஸ்கட் இலவசமாகவும் பாரதிய ஜனதா கட்சி சார்பாக கொடுக்கப்படுகிறது. அந்த டீ கொடுக்கும் போது அவருடைய சாதனை விளக்க நோட்டீஸும் மக்களுக்கு தெரியப்படுத்தி அவர் வருங்கால பிரதமர் கண்டிப்பா பண்ணியே ஆகணுங்கிறதுக்காக நமோ டீ மூலமா பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கோம். காலை முதல் மாலை வரை மக்கள் கூடும் இடங்களில் நமோ டீ விற்கப்பட்டு சாதனை விளக்கப்படும் இந்த நூதன தேர்தல் பிரச்சாரம் கோவை மக்களிடம் ஒருவித ஈர்ப்பை ஏற்படுத்தியுள்ளது.